வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊக்கமளிக்கும் கதை. சிறுவனும் வாழ்க்கையின் சுமையும். பச்சை வயல்களால் சூழப்பட்ட அமைதியான கிராமத்தில் ராகவ் ஒரு புத்திசாலி, கடின உழைப்பாளி மற்றும் நேர்மையான சிறுவனாக அறியப்பட்டான். அவன் தன் தாயுடன் வாழ்ந்து வந்தான். ராகவின் தினசரி போராட்டம். ஒவ்வொரு காலையிலும் சூரிய உதயத்திற்கு முன்பே ராகவ் எழுந்து வயல்களில் வேலை செய்வான். மண்ணை உழுவது மற்றும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது. வியர்வையில் நனையும் வரை உழைப்பான். இந்த வேலைகளை முடித்த பிறகே பள்ளிப் படிப்புக்கு மிக குறைவான நேரத்தை மட்டுமே ஒதுக்கி படிப்பான். எதிர்பார்ப்பும் தோல்வியும் அவனது சவாலான வாழ்க்கை இருந்தபோதிலும் கிராமத்தில் உள்ள அனைவரும் ராகவ் தனது 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் முதல் மதிப்பெண் பெறுவான் என்று நம்பினார்கள். இருப்பினும் முடிவுகள் வந்தபோது எதிர்பாராத ஒன்று நடந்தது. ராகவ் ஒரு பாடத்தில் தோல்வியடைந்தான். ராகவின் தோல்வி மிகவும் மோசமான பகுதியாக இருக்கவில்லை. கிராம மக்களின் எதிர்வினைதான். கிசுகிசுக்கள். ராகவ் தினமும் வயல்களுக்குச் செல்லும்போது மக்கள் கிசுகிசுத்து சிரித்து தோல்வியடைந்த புத்திசாலி பையன் என்று கேலி செய்து கூர்மையான காயப்படுத்தும் வார்த்தைகளை அவன் மீது எறிந்தனர். ராகவ் அமைதியாக இருக்க முயன்றான். ஆனால் அவர்களின் வார்த்தைகள் முட்கள் போல் இருந்தன. அவனது இதயம் உடைந்து போனது. நம்பிக்கை இழந்து அவன் தனது ஞானமுள்ள மற்றும் அன்பான ஆசிரியர் கரீமிடம் சென்று இனி என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாது என்று ஒப்புக்கொண்டான். ஆசிரியர் கரீம் அவனது பேச்சை கேட்டுவிட்டு அடுத்த நாளுக்காக ஒரு விசித்திரமான வேலையை ராகவிடம் கொடுத்தார். ராகவ் ஒரு பெரிய பானையை எடுத்து அதை முழுவதுமாக பால் நிரப்பி அவன் எப்போதும் செல்லும் அதே பாதையில் நடந்து செல்ல வேண்டும். மிக முக்கியமான அறிவுறுத்தல் என்னவென்றால், ஒரு துளி கூட கீழே விழக்கூடாது. கவனத்துடன் நடந்த பயணம். அடுத்த நாள் காலை ராகவ் பானையை நுனிவரை பால் நிரப்பி வெளியே வந்தான். அவன் நடக்கத் தொடங்கியபோது கிராம மக்கள் மீண்டும் அவனை கேலி செய்ய தயாராக நின்றிருந்தனர். ஆனால் அன்றைய தினம் ராகவ் வித்தியாசமாக இருந்தான். அவனால் எதையும் கேட்க முடியவில்லை. அவனது கண்கள் பானையின் மீது நிலைத்திருந்தன. அவனது கைகள் நிலையாக இருந்தன. அவனது சுவாசம் மெதுவாக இருந்தது. அவனைச் சுற்றியுள்ள உலகம் மங்கலானது. குரல்களும் முகங்களும் மறைந்து போயின. அவனது கைகளில் இருந்த பானை மட்டும்தான் உண்மையாக இருந்தது. ஒரு துளி கூட சிந்தாமல் அவன் வயல்களை அடைந்தான். ராகவ் தனது ஆசிரியரிடம் திரும்பிச் சென்று, நான் பானையின் மீது மிகவும் கவனம் செலுத்தியதால் வழியில் எதையும் கேட்கவில்லை என்று விளக்கினான். ஆசிரியர் சிரித்துக்கொண்டே, இதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சரியான பாடம் என்றார். நீங்கள் உங்கள் வேலை, உங்கள் இலக்குகள் அல்லது உங்கள் நோக்கத்தில் ஆழமாக கவனம் செலுத்தும் போது மக்களின் வார்த்தைகள் அவற்றின் சக்தியை இழக்கின்றன. மேலும் அவர்களின் சத்தம் அர்த்தமற்றதாகி விடுகிறது. இந்த தருணம் ராகவுக்கு ஒரு புதிய அமைதியையும் பலத்தையும் கொடுத்தது. அவன் மற்றவர்களைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு ஆழ்ந்த அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் வேலை செய்தான். தனது இலக்கில் கவனம் செலுத்தும் மனம் யாராலும் அசைக்க முடியாதது என்பதை அவன் புரிந்து கொண்டான். ராகவ் மீண்டும் தனது தேர்வுகளுக்கு தயாரானான். மெதுவாக அவனது பயம் மறைந்தது. நீங்கள் உங்கள் இலக்கில் கவனம் செலுத்தும்போது ஒரு கேமரா பின்னணியை மங்கலாக்குவது போல அனைத்து எதிர்மறைகளும் மங்கிப்போகும் என்பதை அவன் கற்றுக்கொண்டான். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.